ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், நம்ம உடுத்திக்கிற உடை, அது சட்டையாக இருந்தாலும் அல்லது பேண்ட்டாக இருந்தாலும், எந்த வஸ்திரமாக இருந்தாலும், தினந்தோறும் போய் நம்ம ஜவுளி கடையில், துணி கடையில் புதுசு புதுசாக எடுத்து டெய்லி நம்ம உடுத்துறது கிடையாது. நம்மள்ட்ட 3 ட்ரெஸ் இருக்கும், அல்லது 4 ட்ரெஸ் இருக்கும், அல்லது 5 ட்ரெஸ் இருக்கும். இது என்ன பண்ணுறோம், நம்ம ரொட்டேஷனாக அதை சோப்பு போட்டு துவைச்சி சுத்தப்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், போட்டுக்கிறோம். குறைஞ்சலாம் ஒரு சட்டை ஒரு நாளைக்கு போடுறோம். மறுநாள் அதை துவைச்சி சரி பண்ணிட்டு தான் நம்ம போடுறோம். அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையிலும், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற வாழ்க்கையிலும் அனுதினமும் நம்மளிடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற பின்னடைவு, சில சறுக்கல், சில பலவீனம், சில சோர்வு, சில அசதிகள், இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை எப்படி வஸ்திரங்களை துவைத்து நம்ம உடுத்திக்கிறோமோ, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெப ஜீவியத்திலும் வருகிறதான கரைகள், குறைகள் எல்லாவற்றையும் நம்ம நீக்கி ஆண்டவருடைய வசனம் அதை சுத்திகரிக்கும். எப்படி சோப்பு துணியை சுத்தப்படுத்துதோ, அதே போல் ஆண்டவருடைய வசனம் நம்மை சுத்தப்படுத்தும். அனுதினமும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து, ஆண்டவரத்தில் மன்னிப்பை, இரக்கத்தை, தயவை கேட்டு பெற்று அனுதினமும் மரிக்கும் வரையும் தான் நம்ம இப்படி தான் வாழணும். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கட்டாயம் அவருடைய வசனத்தினாலும் நம்ம அவற்றை கெஞ்சும் பொழுது அவர் இறங்கி இரக்கம் செய்து தயவு செய்து கட்டாயம் நம்மளை மன்னிக்கிற தேவன். ஆமேன். அல்லேலூயா.